ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே என்னுடைய பாதத்தை உனக்கு காட்டியிருக்கேன். எப்போதும் என்னை பார்ப்பவர்கள் என் முகத்தை பார்ப்பாங்க, என்னுடைய உருவத்தை பார்ப்பாங்க. என் பாதத்தை கண்டு கொண்டவர்கள் சில பேர்தான். ஆனால் அப்படி என் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், உன் வீட்லையும் நல்ல விஷயங்களை நீ நினச்சது போல் நடத்தணுன்றதுக்காக என் பாதங்களை தொட்டு உன்னை ஆசையை பெற சொன்னேன் என் செல்லமே. இனி நீ நினச்சதை காட்டிலும் மிக சிறப்பாக எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். உன் வேண்டுதலையும் நான் நிச்சயம் நிறைவேற்ற தான் போகிறேன். யார் இருந்தாலும் இல்லைனாலும் உன் கூடவே தான் நான் இருப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகியிருக்கே தவிர தப்பாமல் நிச்சயமாக நடக்கும். உன்னையும் நான் உயர்ந்த இடத்தில் உட்கார வைப்பேன் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு தண்டனை கிடைக்கலன்னு நினச்சி நீயும் தவறு செய்யக்கூடிய ஆளாக மாறிவிடாதே. எப்போதும் எல்லாருமே நல்லது செஞ்சால் உடனே நன்மை கிடைக்காது என்பது போல தப்பு செஞ்ச உடனேயும் தண்டனையை நான் கொடுத்துட மாட்டேன். பொறுத்திருந்து பார்ப்பேன். நீயா மனசளவில் மாறுறியா, மனசில் மாற்றத்தை உண்டாக்கி திருந்துகிறாயா என. அப்படி இல்லை, செய்த தவறு இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னா அவர்களுக்கு கடுமையான தண்டனையை நான் தயார் செய்வேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ இனிமேல் ஒரு தவறும் செய்யக்கூடாது. செய்த தவறுகளை திருத்திக்கிட்டு மனசை மாற்றிக்கிட்டு நல்வாழ்க்கையை வாழ தயாராகு. இதுவரைக்கும் நடந்தது எப்படி வேணாலும் நடந்திருக்கட்டும். இனிமேல் அதை நினச்சி வருத்தப்படுவது தேவையில்லாத ஒன்று தானே. அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்க போகாத ஒரு விஷயத்தை கற்பனையாக நினச்சி நீ ஏன் பயந்து பயந்து வாழ வேண்டும்? நீ உன் வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறதுக்கு ஏற்றாற் போல உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்க போகிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இனி ஒவ்வொன்றாக சரியாகும். நீ எதற்குமே கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. உனக்கு இப்போ மனதைரியம் ஒன்றுதான் அவசியமான விஷயமா இருக்குது. மனதைரியத்தோடு நீ துணிவாக உன்னுடைய விஷயங்களை செய். நல்லதே உனக்கு நடக்கும். தொலை தூரத்திலிருந்தே நல்ல செய்திகள் இப்போது உன்னை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நீ பொறுமையாக இருந்தீனா உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்வேன். என் சம்மதம் இல்லாமல் எதுவும் யாரும் உன்னை நெருங்க முடியாது என் தங்கமே. நீ எதிர்பார்த்ததற்கு மிக அதிகமான அற்புதமான அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நிகழப்போகுது. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் உனக்காக நான் நிகழ்த்துவேன். நேற்று நடந்த விஷயத்தை வச்சு இன்னைக்கு நாள் இப்படி தான் இருக்க போதுன்னு தீர்மானிக்க வேண்டாதே. ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கேற்றபடி நான் மாற்றுவேன் என நம்பிக்கையோடு காத்திருந்தால் இனி நடக்கப் போகும் விஷயங்களும் நாளை நிகழப்போகும் விஷயங்களும் உனக்கேற்றாற் போல மாறுமேன் செல்லமே. இதனால் வரை உன்னை சுற்றி நடந்த விஷயங்களில் உன்னுடைய தவறுன்னு எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத சில நிகழ்வுகளால் உன் வாழ்க்கையிலும் உன் பொருளாதாரத்திலும் நீ சில விஷயங்களை சந்திச்சிட்ட. ஆனால் இப்போது இந்த கஷ்டங்களையெல்லாம் சரி செஞ்சு உன்னுடைய நிலைமையையும் நான் சீரமைக்க போகிறேன். உன்னால் முடிஞ்ச அடுத்தவங்களுக்கு எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய். அது காசு பணத்தை அள்ளி கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். அவங்க மன வருத்தத்தோடு இருந்தால் ஒரு ஆறுதல் சொல்லு. அவங்க பசியோடு இருந்தாங்கன்னா கொஞ்சம் உணவு வாங்கி கொடு. இப்படி அடுத்தவர்களுக்கும் எதிர்பார்ப்பவர்களுக்கும் ஏதாவது உதவிகளை நீ செய்யும்போது உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய எண்ணமும் நிச்சயமாக நிறைவேறும். அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் சரி செய்வேன் செல்லமே. உன்னுடைய குரல் எனக்கு கேட்டு விட்டது. நீரிடம் வைத்த பிரார்த்தனைகளுக்காகவே உனக்கு நேவானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு உன் வராகியம்மா உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். இனி தேவையில்லாமல் உனக்குள்ள அச்சமோ குழப்பமோ வரக்கூடாது. உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டிருக்கும் இந்த நாட்கள் சீக்கிரமாக முடிவுக்கு வரும். இப்போ நீ கொஞ்சம் மௌனமாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா இப்போலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாராவது உன்கிட்ட வந்து வம்பு விழுக்கிறாங்க தானே. தேவையே இல்லாமல் நீயே எல்லா விஷயங்களையும் மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலையும் உருவாகுது. அதை தவிர்க்க வேண்டுமானால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாயிரு. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சீக்கிரமாக கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக நீ இருந்தினா போதும். மேற்கொண்டு எந்த சிக்கலும் உன் வாழ்வில் வராமல் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் எதற்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது நிறைவேற போகுது. உனக்கு துணையாக நான் இருக்கேன். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. ஆசை என்பது அளவோடு இருந்தால் அது நிச்சயம் வாழ வைக்கும். ஆனால் ஆசை அளவுக்கு அதிகமாகும் போது அது அவனையே அழிக்கும் குணம் கொண்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா விஷயங்களையும் பார்ப்பதோடு ரசிப்பதோடு நிறுத்தி கொண்டு ஆசையையும் அளவோடு வச்சுக்கோ. நீ மற்றவர்கள் மீது செலுத்தும் அன்பு அவர்களை வளர்க்கும் குணம் கொண்டது. எனவே நீ எப்போதும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, நல்லது நினைக்கக்கூடிய ஆளாக இருந்துட்டினா தேவையற்ற எதிர்பார்ப்பும் ஆசைகளும் பிரச்சனைகளும் உனக்கு வராது.
ஏன்னா தேவையற்ற ஆசைகள் எப்போதும் துன்பத்தை தானே தருகிறது. உன்னை வெறுத்து ஒதுக்குறவங்க மத்தியில், உன்னை இழிவாக பேசுபவர்கள் மத்தியில், நீலாம் எங்கே உருப்பட போகிறன்னு உன்னை திட்டுபவர்கள் மத்தியில், தான் எல்லாம்னு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு பேசியவர்கள் மத்தியில் எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உயர்த்துவேன். உனக்கான காலத்தையும் இந்த வராகியமாக நான் உருவாக்கிட்டேன். கூடிய சீக்கிரமே நீ அதில் வெற்றி பயணம் செய்ய போகிறாய் என் செல்லமே. உன்னை ஒருபோதும் கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கண்கலங்குனா ஒரு அம்மாவா என் மனசு வலிக்குது. அதனால தான் நீ அழுக வேணாம். உனக்கானது என்ன செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அதை நான் செய்கிறேன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இத்தனை நாட்களாக என் அன்பு குழந்தையான நீ எதை ஏங்கி தவித்து காத்திருக்கிறாயோ அதை இப்போது பெறப்போகிறாய் என் செல்லமே. நீ இப்போது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ்வன்படி உனக்கான விஷயங்களை நான் செஞ்சுட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் கடந்து வந்து விட்ட நீ இனி எதற்கும் கலங்கக்கூடாது. உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. நல்ல நல்ல வாய்ப்புகள் இனி உன் வாசல் கதவை தட்டும். தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் இரு. நீ மனம் திறந்து பேசினா தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். இப்போ கூட ஒரு பிரச்சனை அப்படித்தானே முடிவுக்கு வந்திருக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு தைரியமாக இரு. நீ என்னவோ நடக்காதெல்லாம் நடந்துரும்னு எப்படி பயந்து பயந்து கற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்த? இப்போது எல்லாமே மாறிவிட்டதல்லவா? இனி எதை பற்றியும் அதிகப்படியாக கவலைப்படுவதை முதல்ல நிறுத்து. உன் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்தால் ஒரு துன்பம் வரதான் செய்யும். ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அதுக்கு பிறகு சந்தோஷமும் வரதான் செய்யும். இங்கு எல்லாருடைய வாழ்க்கையுமே அப்படித்தானே. ஏற்ற இறக்கங்களும் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறப்பட்டுக்காம இருப்பதை கொண்டு திருப்திகரமாக வாழ பழகு. காசு பணம் வசதியாக இருக்கிற இடத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய இருக்கும். ஆனால் வசதியே இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவன் நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருப்பான். இப்படி தான் ஒரு மனுஷனுக்கு காசு இருந்தால் ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கியம் இருந்தால் காசு பணம் இருக்காது. எப்போதும் ஏற்றமும் இரக்கமும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றமும் தோல்வியும் துன்பங்களும் எல்லாமே கலந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை மாறும்னு நீ நம்பிக்கவை. உன் எண்ணத்திற்கு ஏற்றாற் போலவே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நான் அழகாக்குறேன். நீ பக்குவப்பட்ட மனசோட என்ன நடந்தாலும் என்ன கிடைச்சாலும் சரின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தீனா உனக்கு நடப்பதையும் உனக்கு கிடைப்பதையும் உனக்கான நல்லதாகவே நான் செஞ்சு தருவேன். எந்த துன்பத்தாலும் நீ தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உயரத்தான் போகிறாய். இந்த வராகி அம்மா எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் உன்னை கைவிட மாட்டேன். நீ சில காலமாகவே ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு தானே போராடிக்கிட்டு இருக்க. நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்தபோது தான் கூட அதைத்தானே என்னிடம் கேட்டாய். நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்பையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றுறேன். என் அன்பு பிள்ளையான நீ யாரோடு போராடுகிறாயோ, யாரை உன்னோட எதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவர்கள் மிகவும் சாதாரண மனிதர்கள். ஏன்னா அவங்க கூட நான் இல்லை. ஆனால் என் அன்பு பிள்ளையான உன்னோடு நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ சாதாரண மனிதரிடம் போய் ஏன் இவ்வளவு ஆற்றலை செலவழித்து கஷ்டப்படுற? அவங்களெல்லாம் போய் உனக்கு எதிரியாகவே நீ நினைக்க வேணாம். அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யணுன்றதை நான் பார்த்துக்கிறேன். உன் மன போராட்டங்களையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இந்த வராகியம்மா என்னுடைய நாமத்தை சொல்லி அமைதியாக இருக்க பழகு. உன் மனசை அமைதிப்படுத்தினா உனக்குள்ள நிம்மதியும் தெளிவும் உண்டாகும். கண்டதையும் யோசிக்காமல் கவலைப்படாமல் நல்லதை யோசித்து நிதானமாய் செயல்பட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வேலைகளை செய்.